ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கொஞ்சம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும், அதனால தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறத வச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 2 days முன்னாடி நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியே போயிருந்தோம் வேலை விஷயமா. அங்கே வந்து பைபாஸ் சைடு போயிருந்தோம். அந்த ரோட்டில் வந்து அவ்வளோ பொண்ணுங்க அண்ட் திருநங்கை 2 பேருமே அங்கங்கே நிற்கிறாங்க. என்னென்னா தப்பான ஒரு அதான் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க போல இருக்கு. ஸோ திருநங்கையும் நிற்கிறாங்க, சின்ன பொண்ணுங்க அந்த மாதிரி கூட நிறைய பேர் நிற்கிறாங்க. நான் பார்த்தேன், ஒரு லாரிக்கார் போய் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, பைக்காரங்க பேசுகிறாங்க, அந்த மாதிரி போய் பேசுகிறாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ பொண்ணுங்க வந்து நைட்டு போனால் சேஃப்டி கிடையாது அப்படின்ட்டு இருக்குது. ஏன்னா தப்புங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து திருநங்கை இந்த மாதிரி பொண்ணுங்களும் ரோட்டில் நிற்கும்போது ஒரு பையன் வந்து அந்த மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு வந்து பேசுகிறான், எவ்வளோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் எங்கேயாவது ஒரு பொண்ணு வேறு எதுக்கோ வெயிட் பண்ணுறாங்களோ, இல்லை அப்பா வரத்துக்கு வெயிட் பண்ணுறாங்களோ, இல்லை ஏதோ ஒன்றுத்துக்காக வெயிட் பண்ணால் கூட அதே தான் நினச்சிக்கிறாங்க பசங்க. ஸோ இதில் யார் மேலே தப்பு சொல்கிறது எனக்கு தெரியல. அதனால தான் இந்த வீடியோ போடணுன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த கேள்வி வந்துச்சு எனக்கு இந்த மாதிரி இருக்கும்போது யார் மேலே நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? பொண்ணுங்க மாதிரி நிற்கிறாங்க, அவங்க காசுக்காக அந்த மாதிரி பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க போயிட்டு கேட்குறாங்க. அதே தான் சென்னை சைட்லேயும் பொண்ணுங்க அங்கங்கே நின்றுருந்தாங்க அப்படின்னா அதே தப்பாகவே பார்க்குறாங்க. இது யார் மேலே தப்புன்னு சொல்கிறது எனக்கு உண்மையாக புரியல. இதுக்கு என்னன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது டவுட்டாக இருக்கும், கரெக்டாக? அதனால சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு திருநங்கை நிற்கிறாங்கன்னா ஓகே, அவங்க வந்து யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, அவங்கள ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு இதுவாகிடுச்சு. அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நார்மலாக இருக்கிற பொண்ணுங்க கூட எதுக்கு அந்த மாதிரி போய் நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ காசுக்காக அப்படின்னா அப்போ அவங்களாலையும் மற்ற பொண்ணுங்களையும் தப்பாக நினைக்கிறாங்கல்ல, அப்போ பொண்ணுங்கள் தான் எதிரியா அப்படின்னு நினைக்க தோணுது. ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட அப்படி தான் சொன்னேன், நான் இதே தான் சொன்னேன். அவரும் அம்மா அப்படின்னாரு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம்.